நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இயக்குனர் லிஜு கிருஷ்ணா டைரக்ஷன்ல நிவின் பாலி, அதித்தி பாலன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற படவேட்டு மலையாள படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கண்ணூர் பக்கத்துல மலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஹீரோ நிவின் பாலி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல அந்த ஊர் மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்த நிவின் பாலி இப்போ அந்த ஊர் மக்களோட கிண்டல்களுக்கும் கேலிக்கும் ஆளாயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா வீட்டிலே தான் இருக்காரு. இதுக்கு நடுவுல அவருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. அதே சமயம் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஊர் விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஊர் மக்களும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. படவேட்டு படத்தோட முதல் பாதி முழுக்கவே பெரும்பாலும் ஹீரோ கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுலையும் அந்த ஊர் மக்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா காட்டுறதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வேலைக்கும் போகாம எப்பவுமே தன்னை பத்தி மட்டுமே ரொம்ப சுயநலமா யோசிச்சுட்டு இருக்கிற ஹீரோ கேரக்டர் ஏன் அப்படி இருக்காரு, அவருக்கு என்னாச்சு அப்படிங்கறது முதல் பாதியிலையும், அவரோட வாழ்க்கையில திடீர்னு நடக்கிற அந்த சங்கடமான விஷயம் அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது அப்படிங்கறத செகண்ட் ஹாஃப்லயும் காட்டியிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவோட மனநிலை எப்படி இருக்கு, அவரோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நாமளும் உணர்ற மாதிரி காட்டியிருந்தது. அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இந்த படத்தோட இயக்குனர் லிஜு கிருஷ்ணா ஒரு சில சீன்ஸை ரொம்ப பிரில்லியண்டா ஸ்டேஜ் பண்ண விதத்துல நம்மளோட கவனத்தை ஈர்க்கிறாரு. இந்த படத்தோட இன்டர்வலுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த காமன் நேரம் காட்சிகள் ஆகட்டும், இன்டர்வல் பிளாக் ஆகட்டும், கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னதான் இந்த படத்துல சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பேரை ரொம்ப கற்பனையா காட்டியிருந்தாலும் கூட அவங்க யாரை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்லாம் மத்திய அரசோட ஃபார்ம் பில் 2020 ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. அதே போல நமக்குன்னு ஒரு அரசியல், நமக்குன்னு ஒரு திட்டம் இல்லாட்டி மத்தவன் அவனோட அரசியலுக்கு நம்மளை பயன்படுத்திப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள் அங்கங்க ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. இந்த படத்தோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் பெர்ஃபார்மன்சஸ். நடிப்பை பொறுத்த வரைக்கும் இது நிவின் பாலியோட மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். எப்பவும் எந்த வேலைக்கும் போகாம ஏதாவது சோகமா யோசிச்சுட்டே இருக்கிற அந்த கேரக்டர்ல அட்டகாசமா நடிச்சிருக்காரு. மேடையிலையும் கிரவுண்ட்லையும் அவமானப்படுற சீன்லையும், யார் யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை திருவிழா சண்டையில காட்டுற அந்த சீன்லையும், இந்த மாதிரி நிறைய காட்சிகள்ல பிரமாதமா நடிச்சிருக்காரு. படம் முழுக்க யாரோ ஒருத்தட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இல்ல அவமானப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர்ல நடிக்கிறதே பெரிய விஷயம் தான். மேபி மலையாள சினிமால இது பெரிய விஷயம் இல்ல. நிவின் பாலி தன்னோட சோகம், ஆற்றாமை, அவமானப்பட்டு அழுகிறதுன்னு எல்லாத்தையுமே வசனங்களே இல்லாம எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாவே நமக்குள்ள கடத்திடுறாரு. அதே போல இந்த படத்துல அவர் லேசா சிரிக்கிற மாதிரி கூட அதிகபட்சம் 2 சீன்ஸ் கூட இல்ல. நிவின் பாலியோட அத்தையா நடிச்சிருக்கிற ரம்யா சுரேஷ் கிளைமேக்ஸ் சீன்லையும் அந்த வீட்டை ரெனோவேட் பண்ற சீன்லையும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. வில்லனா நடிச்சிருக்கிற ஷெமி திலகன் ஒரு பேராசை பிடிச்ச அரசியல்வாதியா, பவருக்கு வர்றதுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு ஆளா ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு. சில காட்சிகள்ல அவரோட அப்பா திலகனையே பார்த்த மாதிரி இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு 2 முக்கியமான பில்லர்ஸ் கோவிந்த் வசந்தாவோட பின்னணி இசை, தீபக் மேனனோட கேமரா ஒர்க். இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரி பக்காவா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த படத்தோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சில இடங்கள்ல அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட்டா, இன்னும் எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரவி அப்படிங்கிற தனி மனுஷன் எப்படி மாறினா அப்படிங்கிற கதையில இருந்து மலூர் அப்படிங்கிற ஊரோட கதையா, அந்த ஊரோட பிரச்சனையா மாறுற அந்த இடம் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா, இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சடனா சட்டுன்னு வந்துட்ட மாதிரி இருந்தது. அதாவது இந்த கதை செகண்ட் ஆக்ட்ல இருந்து தேர்ட் ஆக்டுக்கு நகரக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய அப்ரப்ட்னஸ் தான் ரொம்ப பெரிய ஒரு மைனஸா இருந்தது. அதே போல ஹீரோவோட நெய்பரா வரக்கூடிய ஷைன் டாம் சாக்காவோட கேரக்டர், ஹீரோயின் அதித்தி பாலனோட கேரக்டர், ஒரே ஒரு சீன்ல வரக்கூடிய சன்னி வெயினோட கேரக்டர்னு இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் பெருசா கதையை நகர்த்துறதுக்கு எந்த வகையிலுமே உதவல. அதே போல முதல் பாதியில வரக்கூடிய அந்த வெட்டரினரி டாக்டரோட சீன் உட்பட நிறைய சீன்ஸ் அப்படித்தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படவேட்டு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். தியேட்டர்ஸ்ல இந்த திரைப்படம் இப்போ இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த படவேட்டு திரைப்படத்தை ஏற்கனவே தியேட்டர்ல பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி.